Hello, welcome back to my channel. Today I am thinking about and I would like to talk about motivation. And you can watch this video if you are feeling like zero motivation, you don't have any motivation. That is when I hope this video will be of use to you. So in this video I would like to talk about some of the emotional things that will trick us into losing our motivation, how we fool ourselves, and also some specific ways in which we can get motivated right now. So on to the video. A lot of the times what happens when we feel like we have no motivation is that we just postpone or procrastinate. We know exactly what needs doing, but we won't do it. We will simply push it forward. We feel like, okay, எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, I'll do it later. When we don't really have time, so then we'll convince ourselves with things like இன்னைக்கு பண்ணலைனாலும் பரவாயில்லை, நான் நாளைக்கு பண்ணலாம், இது நாளைக்கு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், இன்றைக்கே பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா we will mentally push it forward. So we are fooling ourselves saying that நான் இது விடலை, இது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு இல்லை, ஆனால் இன்றைக்கி என்னால் ஒரு சில இன்கன்வீனியன்சஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி என்னால் பண்ண முடியல, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு அடுத்த வாரத்திலிருந்து பார்த்துக்கலாம், ஒரு வாட் எவர், நான் ஒரு ஃப்யூச்சர் டைம், that time is not today, time is not now அப்படின்னு ஒரு டைமுக்கு நம்ம மாற்றி வைப்போம். ஒரு சில டைம் எனக்கு மோட்டிவேஷன் படிக்கிறதுக்கோ ஒரு டு ப்ரிப்பேர் அதுக்கு டைம் இல்லைன்னா ஐ வில் கீப் டெல்லிங் இப்போ பண்ணலைன்னா கூட ஈவினிங் 6 PM மேலே நம்ம படிக்கலாம், or whatever. We will just push it from right now to some other point in time, some future point in time. That is a lie. That is a lie that we are telling ourselves. Something in the future will never happen. The only thing that will happen is what we are going to do right now. So whatever it is that you want to do, you know exactly what it is that you want to do, whether it is you want to study something, or you want to do some new business, or do you want to prepare for an exam, do you want to work out more or eat right, whatever it is. இந்த நிமிஷம் வரைக்கும் even if you have like completely ruined the entire day, இப்போ வந்து 11:30 ஆச்சு நைட்டு, எனக்கு இன்னுமே வந்து அரை மணி நேரம் தான் இன்றைக்கி இருக்குது, நாளையிலேருந்து பார்த்துக்கலாம், நோ. இப்போ உங்களுக்கு உட்காந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இருந்தால் இது முடிச்சு 5 minutes ஆகுது, உங்களுக்கு வாட் எவர் இட் இஸ் யுவர் ரைட் திங் டு டூ, வாட் எவர் இஸ் யுவர் கோல், அது பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டூ இஸ் ஸ்டாப் லையிங் டு அவர் செல்ஸ். எக்ஸ்கியூஸ் சொல்கிறதே வந்து நம்ம நிப்பாட்டணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு இது. நோபடி வில் லை டு அஸ் லைக் வீ டு. நம்ம போய் சொல்கிற அளவுக்கு வேறு ஒருத்தர் நம்மக்கிட்ட போய் சொல்ல மாட்டோம். நம்ம 1008 எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிப்போம் ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை, என்னோடய ஒர்க்கு சரியில்லை, என்னோடய பாஸ் சரியில்லை, என்னோடய ஹஸ்பண்ட் சரியில்லை, ஒய்ஃப் சரியில்லை, குழந்தைங்க சரியில்லை, அப்பா அம்மா நல்லா இல்லை, எனி திங் அண்ட் எவ்ரி திங் எக்ஸப்ட் நம்ம சரியில்லை. மற்ற எல்லாத்து மேலேயும் யூ வில் ஃபைண்ட் சம் வே டு பிளேம் எவ்ரி திங். ஆனால் உண்மையாக பார்த்தோம்னா அவர் கிரேட்டஸ்ட் enemy or the person who can do us the most harm is ourselves. And the person who can help us the most is also ourselves. நம்ம ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வேறு யாராலையும் நம்மளை ஹெல்ப் பண்ண முடியாது. நம்மளே கடத்தி விடுற அளவுக்கு வேறு ஒருத்தர் அவர் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் they cannot harm us. We have complete control over who can hurt us the most or who can help us the most. That is ourselves. இந்த பொறுப்பு நமக்கு தான் இதோட பொறுப்பு. அதனால ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, இதனால என்னால் முடியல, அதனால என்ன முடியலன்ற இந்த மாதிரி என்ன எக்ஸ்கியூஸ் இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் சரி, we will 100% அதை அப்படியே நம்ம விட்டுடுவோம். இந்த நிமிஷத்துலேருந்து அந்த வார்த்தையை நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு we have to take control of our own emotions. இல்லை இதை குறை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நான் இன்னுமே சொல்லவே மாட்டேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிறதுக்கு, அந்த பிரச்சனை மீறி வெளியே வர்றதுக்கான பவர் எனக்குள்ளே இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதுதான் கொண்டு வரணும். அது வந்து தானாகவே ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி வரமாட்டேங்குது. நம்ம தான் நம்மக்கிட்ட அது சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம அப்படி டெய்லி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளார நம்மளே அதை நம்புவோம். அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் they cannot pull our confidence back. So stay in your power. Stop all your excuses. எல்லா எக்ஸ்கியூஸ் மாற்றி வச்சு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு 1ஆம் தேதிக்கு எல்லாமே புஷ் பண்ணி வைக்கிற விஷயம் அப்படியே நிப்பாட்டணும். இப்போ பண்ணணும், இன்றைக்கி பண்ணணும். ரைட் ஆஃப்டர் திஸ் வீடியோ, இந்த வீடியோ முடித்த உடனே நான் வந்து 5 நிமிஷம் இந்த வேலை நான் பண்ண போகிறேன். அதுதான் என்னதான் உலகில் நடந்தாலும் சரி, நான் வந்து இந்த வீடியோ முடிச்ச உடனே இப்போயிலிருந்து ஐம் கோயிங் டு டூ திஸ் ஒர்க் அப்படின்னு தட் ரெசல்யூஷன் நம்ம ஃபஸ்ட்டாக எடுக்கணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஆனால் அது முடியாது, ஏதோ ஒன்று கண்டிப்பாக முடியும். we can do something related to our work. ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ண முடியும். மொத்தமாக பண்ண முடியலன்னா கூட
something can be done, some very small step at least can definitely be taken. அது நம்ம பண்ணி ஆகணும். Right after this video, the moment this video ends, you have to go and do that. 5 நிமிஷம், ரொம்ப நேரம்லாம் வேண்டாம். 1/2 மணி நேரம் தேவையில்லை, ஃபுல் டே தேவையில்லை, 10,000 வேலை இருக்குது எல்லாமே முடிச்சுட்டு பண்ணுறேன் எல்லாம் இல்லை. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே 5 minutes மற்ற எல்லா வேலை க்ளோஸ் பண்ணி வச்சு only this, உங்களோட எய்ம் இருக்கோ, உங்களோட என்ன கோல் இருக்கோ அந்த கோலுக்காக உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 5 minutes right after this video you have to do this 5 minutesங்கிறது வந்து எந்த காரணத்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த 5 minutes நம்ம பண்ணினாலே யூஸ்வலாக வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் the moment we come out of our inertia, நம்ம ஏதோ பண்ணாமல் இருக்கக்கூடாது அந்த இனர்ஷியாலேருந்து நம்ம வெளியே வருகையிலே we will get momentum, and the momentum build ஆகி we will keep doing it, and we may go far more than 5 minutes and complete more than we ever thought possible. That is a very strong possibility. நம்ம 5 நிமிஷம் நினச்சி ஆரம்பித்தா கூட ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் நிறைய பேருக்கு இருக்கும். once you are starting it may continue also. இல்லை அப்படி கண்டினியூ பண்ணவே இல்லைன்னா இந்த 5 நிமிஷம் முடிஞ்ச உடனே take another 5 minutes to make your dream board. என்னென்னா you can do it in any way. பிக்சர் வச்சு ஃபோனில் கூட பண்ணுறது, ஒரு பேப்பர் பேனை வச்சு கையால் எழுதுறது. பட் இந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ண ஒருத்தர் எப்படி இருப்பார், நம்மளோட அந்த டைம் லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக இருந்துச்சுன்னா, இல்லை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ டாக்டர் ஆகிறதுக்காக எக்ஸாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எக்ஸாம் முடித்து டாக்டராக வரும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இதை பற்றியான நிறைய பிக்சர்ஸ், இஃப் யூ பின்ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டில் நிறைய இதுக்கான பிக்சர்ஸ் ரிசர்ச் பண்ணி ஒன் போர்ட் ஆஃப் ஹவு அவர் ஃப்யூச்சர் லுக்ஸ் லைக் ஒன்ஸ் வி அச்சீவ் திஸ் ட்ரீம். அந்த ஃப்யூச்சரை பற்றியான ஒரு விஷுவல் திங், ஆர் இஃப் யூ ரைட்டிங் இன் பேப்பர் இன் வேர்ட்ஸ், இப்படி இருக்கும் என்னோட அந்த ஃப்யூச்சர். ஐ ஆம் a successful whatever, I have passed this exam successfully, I have started my own business and it is doing well. அப்படின்னு நம்மளோட அன்னைக்கு நாளை பற்றி if you are writing something that gives us a lot of positive anticipation. இந்த விஷயத்துக்குன்னு சொல்லி we have a lot of positive anticipation and we start looking forward to it. எனக்கு இது வந்து செட் ஆகும், என்னால் இது முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு வந்துடும். that positive motivation comes to us. So how we'll now just look at some practical ways in which we can just get motivated and start doing stuff. நியூரோலஜிக்கலி நியூரோகெமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா டோபமீன் ஹிட்டு தான் வந்து மோஸ்ட் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். நம்ம இப்போ ஒரு நல்ல வீடியோ பார்த்து ஒரு எனர்ஜியாக போகிறோம்னா தட் இஸ் அ டோபமீன் ஹிட், நமக்கு ஒரு எனர்ஜி வருது, ஒரு ரிவார்ட் கெமிக்கல் அது. இட் கிவ்ஸ் இஸ் தட் ஃபீட்பேக் ஆஃப் தட் யூ ஹவ் டன் வெல் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஸோ the dopamine, a lot of the times what happens is that we will reserve this dopamine for a final goal. இப்போ உங்களோட ஃபைனல் கோலுங்கிறது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா, எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல உங்களோட டோபமீன் கொண்டு போய் யூ ஷுட் நாட் அட்டாச் இட், bring it closer and closer. இன்னைக்கு if you have some targets, whenever you finish each one of these targets you should get a small dopamine hit. அதை பற்றி யூ ஷுட் டேக் 1 second to give ourselves feedback that நான் பண்ணிட்டேன், நான் என்னோட முயற்சினால நான் பண்ணிட்டேன். that gives us an internal locus of control. இது நான் தான் பண்ணேன், என்னோட முயற்சினால தான் இது பண்ண முடிஞ்சது, இன்றைக்கி நான் இது பண்ணிட்டேன், நான் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம், நான் சும்மா வீட்டில் உட்காந்துருந்துருக்கலாம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றி இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஐ டிசைடட் அண்ட் ஐ டிட் திஸ் பிகாஸ் ஆஃப் மை ஓன் எஃபர்ட்ஸ், ஐ டுக் திஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மை கோல் அப்படின்ற டோபமீன் ஹிட். அண்ட் தென் ஃபார் எவ்ரி subsequent thing நம்மளோட we have to reward ourselves, we have to physically verbally affirm to ourselves that இது நான் பண்ணிட்டேன். that will give us a feedback loop மாதிரி ஒரு dopamine hit வந்துட்டே இருக்கும். and then now the ways, practical ways in which we can actually get things going. first, whatever your task is, என்ன டாஸ்காக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்களை you break it down into tiny tasks, tiny tasks. இப்போது உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் டு ரைட் 2000 word பேப்பர், வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நேம் எழுதி வைக்கிறது கேன் பி யுவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க். அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸு, சப்டைட்டில், ஒவ்வொரு ஹெட்டிங் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறது வந்து கேன் பி யுவர் செகண்ட் டாஸ்க். அதுக்கப்புறம் இது ஒவ்வொரு இதிலும் வர வேண்டிய கண்டென்ட் என்னங்கிறது, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இதுக்கும் அதோட கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கலாங்கிற போர்ஷன் நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது, ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல் நெட்லேருந்து எடுக்கிறது கேன் பி யுவர் தேர்ட் டாஸ்க். அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களோட கோலாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் சேஞ்சிங் இன்டு யுவர் ஒர்க் அவுட் க்ளோத்ஸ், அதே கேன் பி யுவர் ட்ரிங்கிங் சம் வாட்டர், தட் கேன் பி யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க். யோகா பண்ணுறீங்கன்னா மேட் எடுத்து கொண்டு வந்து போடுறது கேன் பி a third task. அப்படி if you break it down into tiny tasks and you start doing, the tinier the better. Everything makes us feel like we are moving forward, we are checking off something from a list. That gives us that feeling that yes, I am progressing.
we won't feel like என்னால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல அப்படி இல்லாமல் நான் என்னோட 10 டாஸ்கில் நான் ஐ ஹவ் டன் 4 so far, I will do the 6 remaining ones அப்படின்னு we'll feel proud of ourselves. So break it into the smallest possible things. And then one more thing is that has been scientifically proven is that if you are sitting somewhere and if you are feeling lazy or procrastination feeling irukingana, one of the ways in which you can probably motivate yourself to do something which you don't want to do but which you should be doing abdi or feeling irundingana, adukku generally one of the ways they will tell us do something which is even more difficult for you. இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது கஷ்டம், ஆனால் வீட்டில் வேலைகள் செய்கிறது வந்து அதை விட கஷ்டம் அப்படி இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் டிஷ் வாஷிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதை விட எனக்கு இது பெட்டர் அப்படின்னு தோணும். திஸ் கைண்ட் ஆஃப் when we limit our choices to either doing one thing which we should be doing or one thing which is much worse, எது பண்ணாலும் என்னால் இது பண்ண முடியாது அப்படி இருக்கிற ஒரு இதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவர் நேச்சுரல் சாய்ஸ் வில் பி டு டூ த திங் தட் வி நீட் டு பி டூயிங். அப்படி நம்மளோட அந்த ப்ரொடக்டிவ் கோல் அதுக்காக வி வில் பி ஏபிள் டு டூ சம் டைம். அதை விட நம்ம கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு அந்த பிடிக்காத நபர்கிட்ட போய் பேசணுமா இல்லை இந்த வேலை பார்க்கணுமா அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த வேலை பார்க்கலான்னு மென்டாலிட்டிக்கு வந்துடும். தட் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் இன் விச் சயின்டிஸ்ட் ஹவ் ஷோன் தட் இஃப் யூ ஃபாலோ தட் அந்த மாதிரி நம்ம முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வி கேன் வெரி வெல் ஹேவ் திஸ் கம்பேரிசன் தட் ஐ ஹவ் ஒன்லி 2 choices. One choice is to do this, one choice is to do the other thing. இது ரெண்டில் எது வந்து என்னோடய சாய்ஸ்னு மட்டும் நான் முடிவு பண்ணிக்கிட்டு அது ஆல்வேஸ் பி தி பாத் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியர், நம்மளோட கொஞ்சம் கூட ஈஸியர் டாபிக் வந்து நமக்கு இப்போது பண்ணக்கூடனா நம்ம பண்ண வேண்டினா அந்த விஷயம் தானே இருக்கும். ஸோ வி வில் சூஸ் தட் நேச்சுரலி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் another thing is when we are doing something, start பண்ணி if you are going to go ahead and do something, then the way to get started, get motivated and move forward with that thing is we should do the path of least resistance. நமக்கு மேக்ஸிமம் ஈஸியாக பண்ணக்கூடிய வழியே நம்ம போகணும். டோன்ட் பிக் தி கிரேட்டஸ்ட் டாஸ்க் டு ஸ்டார்ட் வித், ஸ்டார்ட் தி ஈஸியஸ்ட் டாஸ்க். நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டாஸ்க்கு இருக்கிறதுலே மிக எளிதான டாஸ்க்கு அதே வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட கோல் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் அதில் ஏதோ சின்ன போர்ஷன் நமக்கு பிடிச்சதாக இருக்கும், அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது, ரன்னிங் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ரன்னிங் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நடக்கிறது உங்களுக்கு ஓகேனா நடக்கிறதுல ஆரம்பிச்சிடுங்க. அப்படி வாட் எவர் இஸ் ஈஸியர் ஃபார் யூ அந்த டாஸ்க் வச்சு ஆரம்பிக்கணும். ஸோ ஒன்ஸ் வி கெட் ஸ்டார்டட் ஆன் தேட் அண்ட் ஒன்ஸ் வி கீப் டூயிங் உங்களோட இன்க்ரீஸ்ட் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வி வில் ஃபீல் மச் மோர் மோட்டிவேட்டட் டு டூ ஸ்டஃப். And then eventually நம்மளோட rewards should come from either you should be internally motivated, நம்மளோட இந்த ப்ராசஸ்ல we should find rewards for ourselves, or அது உங்களுக்கு டிஃபிகல்ட்னா small external rewards, external gratification நம்ம பண்ணுறதில் ஒன்றும் தப்பில்லை. we can keep small things. நான் இதை அச்சீவ் பண்ணும்போது I will reward myself. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த சின்ன ரிவார்ட் I will give to myself அப்படின்னு we can give an external reward system also for ourselves. அதுதான் these are the fundamentals of motivation. Motivation is not like a switch, it is like a muscle. We have to keep work on it, we have to keep building it up. And if you are not feeling like doing anything right now, go ahead and just do it. அது பண்ணணும். 5 நிமிஷம் மைக்ரோ கமிட்மெண்ட் தான், ரொம்ப நேரத்துக்கு கமிட்மெண்ட் கிடையாது. just 5 minutes for whatever it is that you want to achieve right now, right this minute. இப்போ போய் அந்த 5 minutes இந்த முயற்சிக்காக dedicate it and do the easiest things, do the fastest things that you are able to do, but this 5 minutes dedicate பண்ணி right after this video is over please go ahead and do that one thing, whatever உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயம் பண்ண வேண்டிய அந்த விஷயம் 5 minutes பண்ணிடுங்க. All the best. Thank you.